பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. மகாத்மா காந்திஜி வைஸ்ராய் ரீடிங் பிரபுவுக்கு ஓர் எச்சரிக்கை கடிதம் எழுதியதாகவும், ஆனால் அதை வைஸ்ராய் பொருட்படுத்தவில்லை என்றும் கூறினீர்கள். அவ்வாறு கெடு கொடுத்த 7 நாட்களில் நடந்த ஒரு சம்பவம் காந்திஜியை பெரிதும் பாதித்தது என்று கூறினீர்களே, அது என்ன தாயே? ஐக்கிய மாகாணத்தில் கோரக்பூரிலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கிராமம் சௌரி சௌரா. அங்கே விதேசி பொருள் புறக்கணிப்பு போராட்டம் நடைபெற்று கொண்டிருந்தது. அந்த நேரம் போலீசார் தொண்டர்கள் சிலரை தாக்கினார்கள். இதனால் கோபமடைந்த தொண்டர்கள் சுமார் 500 பேர் கிராமத்தினர் புடைசூழ காவல் நிலையத்துக்கு சென்றார்கள். உயரதிகாரியை சந்தித்து முறையிட்டார்கள். சமரசம் ஏற்பட்டு அந்த கூட்டத்தினர் தங்கள் இருப்பிடங்களுக்கு திரும்பிக் கொண்டிருந்த போது அந்த கூட்டத்தின் பின்பகுதியில் பெரும் கூக்குரல் எழுந்தது. அமைதியாக திரும்பிக் கொண்டிருந்த மக்களை போலீசார் மோசமாக தாக்கி காயப்படுத்தினார்கள். கோபமடைந்த மக்கள் கல்வீச்சில் ஈடுபட்டார்கள். போலீசார் துப்பாக்கிச் சூட்டில் இறங்கினார்கள். இந்த சம்பவத்தில் போராட்டக்காரர்கள் 3 பேர் உயிரிழந்தார்கள். தோட்டாக்கள் தீர்ந்ததும் அந்த மக்கள் போலீசாரை பிடித்து காவல் நிலையத்துக்குள் தள்ளினார்கள். ஆத்திரம் கொப்பளிக்க காவல் நிலையத்துக்கு தீ வைத்தார்கள். 22 போலீஸ்காரர்களுடன் அந்த காவல் நிலையம் தீக்கிரையானது. இந்த நிகழ்வுக்காக 228 பேர் கைது செய்யப்பட்டார்கள். 6 பேர் போலீஸ் காவலில் உயிரிழந்தார்கள். 172 பேருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் காந்தியோ ஆங்கிலேயருக்கு எதிராக எந்தவித எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லை. 3 பேர் கொல்லப்பட்டால் அது வன்முறை. ஆனால் 172 பேருக்கு தூக்கு தண்டனை விதித்தால் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். காந்தியின் இந்த போக்கு தலைவர்கள் சிலரால் கடும் எதிர்ப்பினை சந்தித்தது. இதையடுத்து இலகாபாத் உயர் நீதிமன்றம் 19 பேருக்கு தூக்கு தண்டனையும் 110 பேருக்கு ஆயுள் தண்டனையும் மற்றவர்களுக்கு கடுங்காவல் தண்டனையும் விதித்தது. ஒத்துழையாமை இயக்கம் கட்டுக்கடங்காமல் போய்கொண்டிருந்தது. தனது ஒத்துழையாமை அகிம்சை போராட்டம் வன்முறை நிகழ்ச்சிகளுக்கு காரணமாக இருந்துவிடக்கூடாது என்று காந்தி கருதினான். இந்திய சமூகம் அகிம்சையின் தத்துவத்தை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை. அகிம்சை போராட்டத்துக்கான முழு பயிற்சியையும் மக்கள் பெறவில்லை என்று உணர்ந்தான். போராட்ட தலைவர்கள் பலரும் சிறைக்குள் இருந்தார்கள். வன்முறை நிகழ்ச்சிகளை காரணமாக கொண்டு அரசு அடக்குமுறையை தீவிரப்படுத்தி வந்தது. மக்களின் உடலுக்கும் உயிருக்கும் ஏற்படக்கூடிய இழப்பை எண்ணி பார்த்தான் காந்தி. இந்த வன்முறைகளை கண்டித்து மற்ற தலைவர்களை கலந்தாலோசிக்காமல் நாடு தழுவிய ஒத்துழையாமை இயக்கத்தை திடீரென நிறுத்தினான். மேலும் வன்முறை ஓயும் வரை 3 வாரங்கள் உண்ணாநிலை போராட்டத்தையும் அறிவித்தான். மோதிலால் நேரு, லாலா லஜபத் ராய், சித்தரஞ்சன் தாஸ் உள்ளிட்ட பல காங்கிரஸ் தலைவர்கள் காந்தியின் முடிவை எதிர்த்தார்கள். ஒரு தவறான சம்பவத்தின் காரணமாக நாடு தழுவிய இயக்கத்தை அதன் உச்சகட்டத்தில் நிறுத்திய காந்தி
முஸ்லிம்களால் பெரிய அளவிலான வன்முறைகள் நடந்தபோது வேறு வழியை தேர்ந்தெடுத்தது ஏன் என்று விமர்சனங்கள் எழுந்தன. ஒத்துழையாமை இயக்கம் வாயிலாக இந்த கிளர்ச்சி இந்துக்களுக்கு எதிராக திசை திரும்பியது. நாட்டுப்பற்றை விட மதவெறியே மலபார் முஸ்லிம்களை ஒத்துழையாமை இயக்கத்தில் ஈடுபடச் செய்தது என்பது தெளிவாயிற்று. இந்து முஸ்லிம்கள் இடையே பரஸ்பர துவேஷமும் சந்தேகமும் வளரத் தொடங்கியது. காந்தி கட்டிய இந்து முஸ்லிம் ஒற்றுமை கப்பல் மலபார் மாப்ளா கிளர்ச்சி என்ற பாறையில் மோதி நொறுங்கி சிதறியது. காங்கிரசின் மீதான காந்தியின் பிடி வலுவிழந்து வருவதை அரசாங்கம் உணர்ந்தது. 1922 மார்ச் 18 அன்று அகமதாபாத்தில் காந்தியை கைது செய்து அரசாங்கத்தின் மீது வெறுப்பை தூண்டியதற்காக விசாரணை செய்தது. காந்திக்கு 6 ஆண்டுகள் எளிய சிறை தண்டனையும் விதித்தது. அது அவனை ஒரு பிரிட்டிஷ் விசுவாசியிலிருந்து சமரசம் செய்து கொள்ளாத ஒத்துழைப்பாளராக மாற்றியது. மோத்திலால் நேரு, சித்தரஞ்சன் தாஸ் ஆகியோர் ராஜினாமா செய்து ஸ்வராஜ் கட்சியை தொடங்கினார்கள். மறுபுறம் ஹிலாஃபத் இயக்கம் மற்றும் முஸ்லிம் லீக் தலைவர்கள் காந்தியின் தவறான முடிவால் ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்தார்கள். காந்தி ஹிலாஃபத்தை கைவிட்டு விட்டார் என்றபடிக்கு அவர்கள் காந்தியின் மீது வெறுப்பை வளர்த்து கொண்டார்கள். அது இந்திய தேசிய இயக்கத்திலிருந்து அவர்கள் அந்நியப்படுவதை மேலும் அதிகரிக்கவே செய்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க தன்னை தானே அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா